ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவராத்திரியோட 9 நாட்கள்ல என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஒரே ஒரு கட்டை உங்க கையில இருந்தாலே போதும். ராஜயோகம் ஏற்படும். நினைத்தவுடன் பணம் கைக்கு வரும். அது என்ன கட்டை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கட்டையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் செப்டம்பர் 22ஆம் தேதி ஆரம்பித்திருக்கக்கூடிய நவராத்திரியோட 2வது நாள்ல நம்ம இப்ப இருக்கோம். இந்த 9 நாட்களும் பெண் தெய்வங்களாக இருக்கக்கூடிய முப்பெரும் தேவியர்கள் அழைக்கப்படக்கூடிய துர்க்கை அம்மன், மகாலட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி இவங்க 3 பேரையும் வழிபடுறதுக்கான அற்புதமான நாள் தான் இந்த நவராத்திரி. இந்த 9 நாட்களும் முதல் 3 நாட்கள் துர்கா தேவிக்காகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவிக்காகவும், கடைசி 3 நாட்களை சரஸ்வதி தேவிக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருத்தவங்க வீட்டுல கண்டிப்பா பெண் தேவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கணும். அதுலயும் குறிப்பா இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த முப்பெரும் தேவியோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா எல்லா விஷயங்களும் தானா வந்துடும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த முப்பெரும் தேவியர்கள்ல துர்கா தேவிங்கிறவங்க வீரத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. எதிரிகளை நேரடியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவங்க. அடுத்ததா லட்சுமி தேவி, அவங்க நமக்கு தேவையான பொன் பொருள் ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாத்தையும் கொடுக்குறவங்க. சரஸ்வதி தேவி நமக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் கல்வி, அறிவு, ஞானம், திறமை இது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையில வீரம், செல்வம், கல்வி இது 3ம் இருந்துட்டாலே எப்படியாப்பட்ட சுச்சுவேஷனையும் அவங்க ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்துடலாம். அதனாலதான் வாழ்க்கையில நமக்கு இந்த 3 விதமான விஷயங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நவராத்திரி தினங்கள்ல முப்பெரும் தேவியரை நம்ம வழிபாடு செய்கிறோம். சில பேர் கொலு வைத்து வழிபடுவாங்க. சில பேர் கொலு வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாமல் இருக்கலாம். கொலு வைத்து வழிபடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொலு பொம்மைகளை அலங்கரித்து காலையிலையும் மாலையிலையும் நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைப்பாங்க. அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கு கூப்பிட்டு 9 நாட்களும் அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து பிரசாதங்கள் கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. இதுதான் கொலு வைத்திருக்கிறவங்க வழிபடக்கூடிய நவராத்திரி வழிபாடு. கொலு வைக்காதவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 9 நாட்கள்ல முதல் 3 நாட்கள் துர்கா தேவிக்காகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவிக்காகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்காக வழிபாடு நடத்தி நீங்களே உங்க வீட்டில் எளிமையா பூஜைகள் செய்யலாம். முடிஞ்சா அக்கம்பக்கத்துல கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறதும் கொடுக்காதும் அது உங்க தனிப்பட்ட விருப்பம். இப்படி இந்த 9 நாட்களும் வீட்டுல பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கான ஒரு வரப்பிரசாதமா இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது பண்றதா இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களை விட ரொம்ப பெருசு. வருஷத்துல வரக்கூடிய இந்த 9 நாட்களும் தினமும் ஒரு விதமான பரிகாரங்கள் பண்ணலாம். அப்படிதான் நம்மளோட பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான பரிகாரம் தான் இந்த ஒரு கட்டை வைத்து நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம். இந்த கட்டை என்ன கட்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமதுர கட்டை. பல மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த ஒரு பொருள் மகத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருளாகவும் இருக்கு. இந்த அதிமதுரம் எங்க கிடைக்கும்னா, நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்ப சுலபமா கிடைக்கும். உங்க வீடு பக்கத்துடைய சூப்பர் மார்க்கெட்ல நீங்க எளிதா வாங்கிட்டு வந்துடலாம். அப்பேற்பட்ட அதிமதுரத்தை நவராத்திரியோட 9 நாட்கள்ல எப்படி பார்த்தாலும் நீங்க 2வது நாள் கடந்து வந்துட்டீங்க. கையில உங்களுக்கு இனிமே 7 நாட்கள் தான் இருக்கு. அந்த 7 நாட்கள்ல என்றைக்காவது ஒரு நாளாவது இதை பூஜையில வச்சு பூஜை பண்ணி நாம சொல்லக்கூடிய முறையில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, நவராத்திரிக்கு பிறகு அடுத்த நவராத்திரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வருடம் முழுக்க நீங்க நினைத்தவுடன் பணம் உங்களுக்கு வந்து சேரும். வீண் விரயம், வீண் செலவு தவிர்க்கப்படும். சரி, இந்த கட்டையை எப்படி பயன்படுத்தணும்? அதிமதுர கட்டை ரொம்ப அதிகமா ரொம்ப அவசியம் இல்லை. ஒரு கட்டை கிடைச்சா கூட போதும். அதை வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி சின்னதா ஒரு கிண்ணத்திலையோ இல்ல ஒரு அகல் விளக்குலையோ இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி வச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில நவராத்திரியோட 9 நாட்கள்ல என்றைக்காவது ஒரு நாள், இல்லைன்னா இந்த பதிவை நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ அன்னையில இருந்து நவராத்திரி முடிகிற வரைக்கும் கூட நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். பூஜை அறையில மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல விளக்கேற்றி வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த அதிமதுர கட்டைய பூஜை அறையில ஏதாவது ஒரு சுவாமி படத்துக்கு முன்னாடி, முடிஞ்சா மகாலட்சுமி தாயார், சரஸ்வதி தேவி இவங்க பார்த்து உங்களோட வைக்கலாம். வச்சுட்டு நீங்க உங்க எல்லா விதமான கோரிக்கைகளையும் முப்பெரும் தேவியர்கிட்ட நீங்க முன்வைக்கணும். அது எந்த விதமான கோரிக்கையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா உங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருக்கணும். அப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த அதிமதுர கட்டைய நவராத்திரியோட இப்ப 3வது நாளோ இல்ல 4வது நாளோ வைக்கிறீங்கன்னா, அதுல இருந்து நவராத்திரியோட 9வது நாள் முடிகிற வரைக்கும் அது பூஜையில அப்படியே இருக்கட்டும். அதை நீங்க எடுக்கவோ வேணாம், அதை நீங்க பத்திரப்படுத்தவோ வேணாம். பூஜை அறையில அது அப்படியே இருக்கலாம். இல்ல நாங்க நவராத்திரியோட கடைசி நாள் தான் பாக்குறோனோ பரவாயில்ல, கடைசி நாள் முடிகிற வரைக்கும் அது பூஜையில இருக்கலாம். இந்த நவராத்திரியோட 9 நாட்களும் உங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 10வது நாள் இந்த அதிமதுர கட்டைய ஒரு சின்னதா பேப்பர்ல சுருட்டி அது கூட ஒரு ₹1 நாணயத்தை வச்சுட்டு பீரோல வச்சிடணும். சம்பளம் வாங்கிட்டு வரீங்களா மாசம் மாசம், வாங்கிட்டு வரக்கூடிய சம்பளத்தை நீங்க மாதம் எங்க வச்சாலும் சரி, குறிப்பா பீரோல இந்த அதிமதுரம் வச்சிருக்கீங்கல்ல நவராத்திரி தினங்கள்ல பூஜை பண்ணி, அதுக்கு மேல நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய சம்பளத்தை, அது எவ்வளவு ரூபாய் தானே பரவாயில்ல, வாங்கக்கூடிய சம்பளத்தை மொத்தமா எடுக்காம ஒரு ₹1000 தான் கையில செலவுக்கு எடுத்துட்டு வரனாலும், அப்படி செலவுக்கு எடுத்துட்டு வரக்கூடிய அந்த பணத்தை பீரோல வச்சிருக்கக்கூடிய இந்த அதிமதுரத்து மேல ஒரு முறை வச்சு எடுத்துட்டு
அதுக்கப்புறம் இதை நீங்க செலவு பண்ணலாம். இது மூலியமா உங்க கைய விட்டு போன பணம் திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும். காரணம், இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது ஒரு வசீகரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஜாதிக்காய்க்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கோ, அதை விட 10 மடங்கு இந்த அதிமதுர கட்டைக்கு இருக்கு. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு அதிமதுர கட்டைய நவராத்திரி தினங்கள்ல என்றைக்காவது ஒரு நாள் முடிஞ்சா இந்த பதிவை என்னையிலேருந்து பார்க்குறீங்களோ, அன்னையிலேருந்து வாங்கி வச்சுட்டு, நவராத்திரி முடியிற வரைக்கும் அது பூஜை அறையில இந்த 9 நாட்களோ, 6 நாட்களோ, எவ்வளோ நாட்கள் வேணாலும் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரக்கூடிய சம்பளத்த பீரோல வச்சதுக்கு அப்புறமா, அதுவும் இந்த அதிமதுர கட்டைக்கு பக்கத்துல வச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து செலவு பண்ணுங்க. இது மூலியமா இதுவரைக்கும் நீங்க எதிர்பாராம சந்திச்சுட்டு இருந்த எல்லா விதமான வீண் விரயங்கள், வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் இது எல்லாமே குறைக்கப்படும். கைய விட்டு போன பணம் உங்க கைக்கு திரும்ப வரும். முழு உழைப்ப போட்டாலும் அதுக்கான ஊதியம் சரியா கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அதிமதுர கட்டை வழிபாடு ரொம்பவே கை கொடுக்கக்கூடியது. நவராத்திரியோட 9 நாட்கள்ல என்றைக்காவது ஒரு நாள் இத முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.